இப்போ நம்ம சுவையான ரவை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரவை வச்சு புட்டு செய்யலாம். அதுக்கு தேவையானது 100 கிராம் ரவை, அதே அளவு 100 கிராம் வெல்லம், தேங்காய் பூ, முந்திரி பருப்பு, ஏலக்காய். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரவை புட்டுக்கு ஃபஸ்ட்டு ரவையை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எந்த இனிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் நம்ம எப்படி பச்சரிசி புட்டு செய்யும்போது செய்வோமே அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். போதும். இது சரியான அளவாக இருக்கும், கரெக்டான பதம் இது. இப்போது நம்ம இந்த அளவு இந்த பதம் அப்படியே பிசைஞ்சிட்டு இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எல்லாத்துலேயும் அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெல்லம் பாகில் கொஞ்சம் வெள்ளை தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். அதான் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரையும் போடலாம், இருந்தாலும் வெல்லம் நல்லது இல்லையா, அதனால் நான் வெள்ளை தண்ணி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கரையவும் நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான் இருக்கும். இது பாகா வரணும்னு இல்லை. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காயை போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதான் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. எடுத்துக்கலாம். இப்போது ரவை வெந்துருச்சு. நம்ம இப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இது அப்படியே உதுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஆற விட்டு அப்படியே நல்லா உதுத்துட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணணும். அப்படின்னா இந்த வெந்த புட்டு இதில் வச்சு இப்படி வெந்த புட்டு அதில் கொஞ்சம் வெள்ளை தண்ணி, நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கறனால கொடுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்ல ஊறின மாதிரி வரும், டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை தண்ணி, அதில் தேங்காய் பூ, வறுத்த முந்திரி, நெய், நெய் இதை போட்டு எப்படியே சர்வ் பண்ண கொடுத்துடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ரவையை வறுத்து தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் இப்போ ரவை அப்போ வாங்கியிருந்தால் நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வறுத்துட்டு தான் அதை பிசைஞ்சு வேக வைக்கணும்.